ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக தக்காளி ஜாம் செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து அரைவேக்காடாக வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொதிச்சு தக்காளி அரைவேக்காடாக வெந்துருச்சு, தோல்களை உரிச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச தக்காளியை இது மாதிரி தோல்கள் எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துக்கலாம். தக்காளி எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தக்காளி எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து இது மாதிரி அரைச்சிக்கலாம். ஒரு வானல் வச்சு நல்லா ஹீட் ஆனதும் நம்ம நிறைய நெய் சேர்த்துக்கலாம். நெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்சதும் திராட்சை முந்திரி சேர்த்துக்கலாம். நல்லா சிவந்து வரட்டும். அது சிவந்து வந்தோடனே இது கூட பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். சிவந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி இதை சேர்த்துடலாம். கொதிச்சு வந்தோடனே இது கூட இனிப்புக்காக இப்போ வெல்லம் தட்டி சேர்க்க போகிறேன். இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொதிச்சு தண்ணி வற்றி நல்லா சுருண்டு வரட்டும். நெய் நல்லா மிதந்து வரும். அந்த அளவுக்கு வற்றி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் நல்லா ரெட்டாக இருக்குன்னு கலர் எதுவும் சேர்க்கலை. இப்போ கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஜாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. ஓரங்கள் எல்லாமே நெய் பிரிஞ்சு ரொம்ப டேஸ்டான தக்காளி ஜாம் ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.